திமுக, அதிமுக ஆகிய இருபெரும் கட்சிகளுக்கு அடுத்து இன்றைக்கு ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அளித்துள்ள பேராதரவு, இந்த இயக்கத்தின் மீது கொண்டுள்ள நன்மதிப்பு தான் காரணம். அதற்காக நான் மீண்டும் ஒருமுறை தமிழக வாக்காளர் பொதுமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது எப்போது வழங்கப்படும், அதற்கான நடைமுறைகள் வேணும்? தேர்தல் ஆணையத்தை அணுகி அங்கீகாரம் கோருவோம். அதற்கான விதிமுறைகள், வரையறைகள் என்னவோ அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைப்போம். அவற்றை ஆராய்ந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கும். இதற்கு முன்பாக, அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடும் போது பானை சின்னத்தில் போட்டியிட்டீங்க. இந்த முறை நீங்களாகட்டும் ரவிக்குமார் அவர்களாகட்டும் இருவருமே பானை சின்னத்தில் போட்டியிட்டீங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் வழங்கும் போது இந்த பானை சின்னத்தில் போடுவீர்களா இல்லை வேறு பானை சின்னத்தையே எங்களுக்கான நிரந்தர சின்னமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம். ஏனென்றால் இந்த சின்னத்தில் தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். மக்களிடத்திலும் இது வெகுவாக போய் சேர்ந்திருக்கிறது. 15 நாள் இடைவெளியில் இந்த சின்னத்தை அடையாளம் கண்டு 5 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த சின்னம் இந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே அங்கீகாரத்தை வழங்குகிற போது எங்களுக்கான சின்னமாக இந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறேன். அங்கே போன பிறகுதான் தெரியும். அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நேற்று நான் தொகுதியில் தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழை பெற்று வெளியே வருகிற போது மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. நாளை மாலை 6 மணி அளவில் கார்கேஜி அவர்களின் இல்லத்திலே நடைபெறும் கூட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இப்போது நான் டெல்லிக்கு புறப்படுகிறேன். மக்கள் மாபெரும் அங்கீகாரத்தை அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் மோடி அலை வீசுகிறது என்கிற மாயத்தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அப்படி எந்த அலையும் இல்லை என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் பெரிதும் நம்பியிருந்த உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டி பிரம்மாண்டமான முறையிலே விழாவை எல்லாம் நடத்தினார்கள். அவர்கள் மதவாத அடிப்படையில், அரசியல் ஆதாயத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் பாலராமர் என்கிற இந்த அரசியல், பாஜக முன்னெடுத்த அரசியல் எடுபடவில்லை. உத்தரப்பிரதேசத்திலேயே இந்தியா கூட்டணிக்கு பாதிக்கு மேல் வெற்றி வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையான ஒத்துழைப்பை நல்கும். அது போன பிறகுதான் தெரியும். இந்திய அளவிலே என்ன சூழல் இருக்கிறது என்பதை பொறுத்து முன்னணி தலைவர்கள் சில முன்மொழிவுகளை வைப்பார்கள். நாம் குறுக்கு வழியே ஆட்சி அமைக்க தேவையில்லை. அப்படி ஒரு முயற்சியை இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் எடுக்க வாய்ப்பில்லை. பாரதிய ஜனதாவுக்குள்ளேயே RSS, பாரதிய ஜனதா ஆகிய அமைப்புகளுக்கு இடையே சில முரண்பாடுகள் இருப்பதாக தெரிகிறது. அந்த முரண்பாடுகளின் அடிப்படையிலே ஏதேனும் அவர்களுக்கு கசப்பு ஏற்பட்டால், விரிசல் ஏற்பட்டால் இந்தியா கூட்டணியை நோக்கி சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வரும் பட்சத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்புகிறேன்.